வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்ரம் ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாருல்ல அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து எல்லாரும் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக சொன்னாங்க, என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ விக்ரம் அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக மற்றவங்க கிட்ட பேசுகிறது வந்து இவங்க சைக்கோத்தனம் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் திவ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா, திவ்யாவும் சரி சாண்ட்ராவும் சரி அதை கேட்ட விஜய் பார்வதியும் சரி விக்ரமை வேறு மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம மெயினாக சைக்கோன்னு எதை வேஸ்ட் பண்ணி அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமுக்கு வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் தேவைப்படுது அப்படின்னா அவங்கள வந்து தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதுவே அவங்களுக்கு தேவையில்லை, இவங்க தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க சாகனாலும் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காலில் வச்சு மிதிப்பாங்க அப்படின்றத வந்து திவ்யா வந்து பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது கண்டினியூஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சாண்ட்ரா வந்து விக்ரமை பற்றி ஒன்று சொல்கிறாங்க. நேற்று திவ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய் மேட்டர்னால ரொம்ப அப்செட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி சாப்பிட்லாம் அப்படின்றப்ப அவங்களுக்கு பர்ஸ்ட் ஆகி அழுக வந்துடும். ஸோ அப்போ விக்ரம் வந்து கேட்பாங்க, சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு, இல்லை ஊட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் ஊட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து போய் ஸ்பூன் எடுத்துகிட்டு வர கேப்பில் அப்போ தான் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் பிரஜன். ஸோ அவர் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பூனை கொடுத்துட்டு நீங்கள் போங்க, நாங்களே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ திவ்யா வந்து பார்த்திங்கன்னா அழாதன்ற மாதிரி சாண்டா சொல்லுவாங்க. பட் திவ்யா வந்து பார்த்திங்கன்னா சரி வெண்ட் அவுட் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க அழுவாங்க. பட் அவன் முன்னாடி அழுதுறாத அப்படின்றதையும் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க சாண்ட்ரா. ஸோ அவங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ஃபெசட் ஏரியாவில் உட்காந்து எல்லாருமே பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து விக்கல்ஸ் வந்து பாட்டு பாடுவார். ஸோ திவ்யா அழுறனால அவர் ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தார் அதை பார்த்து அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸாக பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது. அவர் வந்து ஓகே இவங்க வந்து சாப்பிட்டாங்களா இல்லையான்னு விசாரிக்க வந்தார். இவங்க சாப்பிட்ற மாதிரி தெரியல. சரி அந்த ஜோனில் அவங்க பாட்டு பாடிட்டு இருந்தவொடனே ஸ்பூனை கொடுத்துட்டு அவர் அங்கே போய் பாட்டு பாட போயிட்டார். ஸோ விக்ரம் வந்து திவ்யாவை பார்த்து அப்படியே அழுறாங்கப்பா, இந்த ஏதோ ஸ்பைடர் படத்தில் சூர்யா சார் பண்ணுவார்ல அந்த மாதிரிலாம் வந்து விக்ரம் எதுவுமே பண்ணல. பட் அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க. லைக் விக்ரம் வந்து நீ இப்போ அழுததை பார்த்து அப்படியே சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை கேட்ட விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சைக்கோ மாதிரி இல்லை, சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணானோ அப்படின்ற மாதிரி விக்ரமை சைக்கோ அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் ஆடியன்ஸாக நம்ம பார்க்குறப்ப என்னடா அது தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.